ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பாடம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, 8ஆம் வகுப்பு அறிவியலில் 2ஆம் பருவத்தில் 3வது பாடம் காற்று அப்படிங்கிற பாடத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? ஃபஸ்ட்டு நமது புவிக்கோளத்தில் சுற்றியுள்ள வாயுக்களின் கலவையே காற்று அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது நம்ம புவிக்கோளத்தை சுற்றியுள்ள வாயுக்கள் நிறைய இருக்கு இல்லையா, அந்த வாயுக்களினுடைய கலவையை தான் காற்று அப்படின்னு சொல்கிறாங்க. புவியில் வாழும் அனைத்து உயிரினங்களும் வாழ்வதற்கு இது மிக அவசியம் அப்படின்னு சொல்கிறாங்க. காற்று இருந்தால் தான் நம்ம உயிர் வாழ முடியும். ஓகேங்களா? இந்த காற்றில் என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். சரிங்களா? 78.09 நைட்ரஜனும், 20.95% ஆக்சிஜனும், 0.93% ஆர்கானும், 0.04% கார்பன் டை ஆக்சைடும், சிறிதளவு இதர வாயுக்களும் அடங்கியுள்ளன அப்படின்னு சொல்கிறாங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. அடிக்கடி டெட் எக்ஸாமில் இது கேட்பாங்க. ஓகேங்களா? அதாவது 78.09% நைட்ரஜனும், 20.95% ஆக்சிஜனும், 0.93% ஆர்கானும், 0.04 கார்பன் டை ஆக்சைடும், சிறிதளவு இதர வாயுக்களும் காணப்படுகின்றன அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? நாம் ஆக்சிஜனை சுவாசித்து கார்பன் டை ஆக்சைடை வெளியிடுகிறோம். இது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம் தானே. மனிதர்கள் சுவாசிக்கிறதுக்கு ஆக்சிஜனை எடுத்துகிட்டு கார்பன் டை ஆக்சைடை வெளியிடுறோம். அதே சமயம் தாவரங்கள் என்ன பண்ணுது அப்படின்னா, ஒளிச்சேர்க்கைக்கு கார்பன் டை ஆக்சைடை பயன்படுத்தி ஒளிச்சேர்க்கை பண்ணிவிட்டு ஒளிச்சேர்க்கை மூலமாக உணவு தயாரிச்சுட்டு அது என்ன வெளியிடுது? ஆக்சிஜனை வெளியிடும். ஓகேங்களா? அப்போ தாவரங்கள் கார்பன் டை ஆக்சைடை ஒளிச்சேர்க்கைக்கு பயன்படுத்தி கொண்டு ஆக்சிஜனை வெளியிடுது. இதனால தான் கார்பன் டை ஆக்சைடு ஆக்சிஜன் அளவும் கொஞ்சம் சமமாக இருக்குது வளிமண்டலத்தில். ஓகேங்களா? அதே சமயம் மனிதர்கள் தங்களுடைய தேவைகளுக்காக மரங்களை அதிக அளவு வெட்டுவதனால வளிமண்டலத்தில் உள்ள கார்பன் டை ஆக்சைடின் அளவு அதிகரிக்குது. ஏன்னா இப்போ அதிகமாக நம்ம மரங்கள் எல்லாமே வெட்டிட்டு எல்லாமே வீடு கட்டுறோம், தொழிற்சாலைகள் எல்லாமே கட்ட ஆரம்பிச்சிட்டோம். அதனால என்ன ஆகுது அப்படின்னா, மரங்கள் இல்லை அப்படின்னா ஒளிச்சேர்க்கை நடைபெறது என்ன ஆகும்? கம்மியாக இருக்குது. அப்போ என்ன ஆகும்? அந்த வளிமண்டலத்தை கார்பன் டை ஆக்சைடினுடைய அளவு அதிகரிக்கும். ஓகேங்களா? ஏன்னா அது கார்பன் டை ஆக்சைடை எடுத்துக்கக்கூடிய மரங்களின் எண்ணிக்கை இல்லை அப்படின்னா அப்போ கார்பன் டை ஆக்சைடினுடைய பர்சன்டேஜ் அதிகமாக இருக்கும். இதனால தான் பார்த்தீங்க அப்படின்னா வளிமண்டலத்தில் வெப்பநிலை அதிகரிப்பிற்கும் இதுவும் ஒரு முக்கிய காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் தொழிற்சாலைகள் மற்றும் வாகனங்களில் இருந்து கார்பன் மோனாக்சைடு மற்றும் சல்ஃபர் டை ஆக்சைடு போன்ற வாயுக்கள், தொழிற்சாலைகளிலிருந்து வரும் வாயுக்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா கார்பன் மோனாக்சைடு மற்றும் சல்ஃபர் டை ஆக்சைடு. இது ஒரு 1 மார்க் கொஸ்டின். சரிங்களா? போன்ற வாயுக்கள் வெளியிடப்பட்டன. இவையும் புவி வெப்பமயமாதல், அமிலமழை போன்றவற்றுக்கு காரணமாகிறது அப்படின்னு சொல்லுங்க. சரிங்களா? மொத்தத்தில் இன்றைய காலகட்டத்தில் காற்றின் தரம் மிகவும் குறைந்துள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நம்ம இந்த பாடப்பகுதியில் நம்ம என்னென்னலாம் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பசுமை இல்ல விளைவுனா என்ன, புவி வெப்பமயமாதல்லாம் என்ன, அமிலமழை எப்படி அப்படிங்கிறதெல்லாமே பற்றிய பாதிப்புகளை பற்றி தான் இந்த பாடத்தை பார்க்க போகிறோம். ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் புவியில் உள்ள வாயுக்களான ஆக்சிஜன், ஹைட்ரஜன் மற்றும் கார்பன் டை ஆக்சைடு ஆகியவற்றுடைய பரவுகளையும் அவற்றினுடைய பண்புகளையும் பார்க்கலாம். சரிங்களா? அடுத்து ஒவ்வொரு வாயுவாக நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகக்கூடிய வாயு என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சிஜன் தான் நம்ம உயிரினங்கள் எல்லாத்துக்குமே அடிப்படை இல்லைங்களா? உலகில் வாழ்கின்ற உயிரினங்கள் அனைத்திற்கும் ஆக்சிஜன் தேவை. ஏன்னா ஆக்சிஜன்லாம் நம்மளால் கண்டிப்பாக உயிர் வாழ முடியாது. சரிங்களா? ஆக்சிஜன் இல்லாத உலகத்தை நம்மால் நினைத்து கூட பார்க்க முடியாது கண்டிப்பாக. 1772ஆம் ஆண்டு ஸ்வீடன் நாட்டைச் சேர்ந்த வேதியியலாளர் C.W. ஷீலே, ஓகேங்களா, அப்படிங்கிறவர் தான் ஆக்சிஜனை கண்டறிந்தார். 1772ஆம் ஆண்டு ஸ்வீடன் நாட்டை சேர்ந்த வேதியியலாளர் C.W. ஷீலே அப்படிங்கிற அவர் தான் ஆக்சிஜனை கண்டுபிடிச்சார். சரிங்களா? இது எரிதலுக்கு துணை புரிந்ததால் இதனை நெருப்பு காற்றும் என்றும் அத்தியாவசியமான உயிர் என்றும் அவர் அழைத்தார். இது நெருப்பு வரத்துக்கு காரணமே ஆக்சிஜன் காற்றுல இருக்கிறனால தாங்க. நம்ம இப்போ எதை பற்ற வச்சாலும் அந்த தீப்பெட்டிலாம் பற்ற வைக்கிறப்ப அது எரியறதுக்கு காரணம் காற்றில் உள்ள ஆக்சிஜன் தான். ஓகேங்களா? அப்போ அதை நெருப்பு காற்றுன்னு சொன்னார், அத்தியாவசியமான உயிரும் அப்படின்னு. ஏன்னா நம்ம உயிர் வாழ்றதுக்கு இந்த ஆக்சிஜன் ரொம்ப முக்கியம் இல்லைங்களா? அதனால் இதை அத்தியாவசியமான உயிர் அப்படின்னு சொன்னார். சரிங்களா? அதே நேரத்தில் பிரிட்டன் அறிவியலாளர் ஜோசப் பிரிஸ்லி என்பவர், ஓகேவா, 1774ஆம் ஆண்டு தனது தனிப்பட்ட முயற்சியால் ஆக்சிஜனை கண்டறிந்தார். ஓகேங்களா? யார் அதுக்கப்புறம் 1774 இவர் தனியாக கண்டுபிடிச்சார். ஓகேங்களா?
ஆக்சிஜனை கண்டுபிடிச்சார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லவாய்ச்சர் என்று அறிவியலாளர் இதற்கு ஆக்சிஜன் அப்படிங்கிறது பேர் வச்சிட்டார். இதுக்கு பெயர் வச்சவர் யாரு? லவாய்ச்சியர். ஓகேங்களா. அடுத்து கிரேக்க மொழியில் ஆக்சிஜன் என்றால் அமில உருவாக்கி என்று பொருள். கிரேக்க மொழியில் இதனுடைய ஆக்சிஜனுக்கு பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா அமில உருவாக்கி அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா. முற்கால வேதியியலாளர்கள் அமிலம் தயாரிக்க ஆக்சிஜன் அவசியம் என கருதியதால் ஆக்சிஜனுக்கு இப்பெயர் சூட்டப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா. அமிலம்லாம் தயாரிக்க இது ஆக்சிஜன் ரொம்ப முக்கியமாக தேவைப்பட்டதுனால இதனால் ஆக்சிஜன் அப்படின்னு பெயர் சூட்டினாங்க. ஓகேங்களா. அடுத்தது ஆக்சிஜன் பரவல். இந்த இதை சொல்லிப்பாங்க. தனித்த நிலையில் ஆக்சிஜனுடைய சதவீதம் எவ்வளோ இருக்குது, இணைந்த நிலையில் ஆக்சிஜனுடைய சதவீதம். தனித்த நிலையில ஆக்சிஜன் தனியாக எப்படி காணப்படுது அப்படிங்கிற மாதிரி. இப்போ வளிமண்டலத்தில் பார்த்தீங்கன்னா 21% இருக்குது. இதே நீரில் பார்த்தீங்கன்னா 88லேருந்து 90% ஆக்சிஜன் காணப்படுது. இணைந்த நிலையினா மற்ற தனிமங்களுடன் இணைந்து எப்படி காணப்படுது. தாவரங்கள் மற்றும் விலங்குகளில் பார்த்தீங்கன்னா 60லேருந்து 70% வரைக்கும் நம்ம உடல்லையும் கூட 70% வரைக்கும் காணப்படுது. இதே சிலிக்கேட்டுகள், கார்பனேட்டுகள் மற்றும் ஆக்சைடுகள் வடிவில் உள்ள தாதுக்கள் பார்த்தீங்க அப்படின்னா 45லேருந்து 50% வரைக்கும் காணப்படுது. சரிங்களா. அடுத்து பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன் பரவல். பூமியில் அதிக அளவு கிடைக்கக்கூடிய வாயுக்களில் ஆக்சிஜனும் ஒன்று. ஆமாம், பூமியில் அதிகமாக கிடைக்கக்கூடிய வாயுக்களில் எதுன்னா ஆக்சிஜனும் அது ஒன்று அப்படின்னு சொல்கிறாங்க. ஹைட்ரஜன் மற்றும் ஹீலியத்திற்கு அடுத்தபடியாக இந்த அண்டத்தில் பரவலாக 3ஆவதாக காணப்படும் தனிமம் ஆக்சிஜன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா. ஹைட்ரஜன், ஹீலியம் அதிகமாக காணப்படுது. அதுக்கு அடுத்ததான் 3ஆவதாக காணப்படும் தனிமம் ஆக்சிஜன். ஆக்சிஜனானது தனித்த நிலையிலும் இணைந்த நிலையிலும். தனித்தன்னா அது மட்டுமே தனியாகவும் இருக்குது. இணைந்தல்னா மற்ற வாயுக்களோட சேர்ந்தும் காணப்படுது. இல்லை மற்ற தாவரங்கள் விலங்குகளோட உடம்புலையும் காணப்படுது. இதைத்தான் இணைந்த நிலையில்னு சொல்கிறாங்க. வளிமண்டலத்தில் தனித்த நிலையில் ஈரணு வாயு மூலக்கூறாக இது உள்ளது. வளிமண்டலத்தில் தனித்த நிலை ஈரணு, அதை O2 காணப்படுது. ஆக்சிஜன் O2 ஈரணு மூலக்கூறாக காணப்படுது, ஈரணு வாயு மூலக்கூறாக காணப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. தாவரங்கள் குளோரோஃபில் மற்றும் சூரிய ஒளியை பயன்படுத்தி குளுக்கோஸ் தயாரிக்கும் ஒளிச்சேர்க்கை என்னும் நிகழ்வின் போது அதிகப்படியான ஆக்சிஜன் வெளிப்படுது. தாவரங்கள் என்னதுன்னா குளோரோஃபில், தாவரத்தில் இருக்க பச்சையம் தான் குளோரோஃபில். ஓகேங்களா. அது சூரிய ஒளியை பயன்படுத்தி உணவு தயாரிக்கும் இல்லையா, அப்போ ஒளிச்சேர்க்கை, அதாவது குளுக்கோஸ் தயாரிக்கும் ஒளிச்சேர்க்கை என்னும் நிகழ்வுக்கு தான் அந்த நிகழ்வு நடக்கிறப்ப என்ன ஆகும் அப்படின்னா தாவரங்கள் அதிகப்படியான ஆக்சிஜனை வெளியிடும். ஓகேங்களா. அதாவது தாவரங்கள் எப்படி ஆக்சிஜன் தயாரிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6CO2 கார்பன் டை ஆக்சைடு எடுத்துக்கிட்டு, அப்புறம் 6 நீர் எடுத்துக்கிட்டு, அப்புறம் சூரியன் பெறப்பட மாட்டல் இதெல்லாம் சேர்ந்து வினை புரிஞ்சு என்னவாகும், ஒரு கார்பன் அணுவும் ஈத்தோ கார்பன் அணுவும் அடுத்து ஒரு ஆக்சிஜனும் கிடைக்குது. இப்படி தான் ஆக்சிஜன் தாவரங்கள் உற்பத்தி செய்யுது. ஓகேங்களா. உற்பத்தி செய்யல, வெளியிடுது. ஓகேங்களா. அடுத்தது ஆக்சிஜனானது நைட்ரஜனை விட 2 மடங்கு நீரில் அதிகம் கரையும் தன்மையுடையது. ஆக்சிஜனானது நைட்ரஜனை விட 2 மடங்கு நீரில் அதிகமாக கரையும் தன்மையுடையது. நைட்ரஜனின் கரைதிறனையே ஆக்சிஜனும் கொண்டிருக்குமானால் கடல், ஆறு, ஏரி, எழு போன்ற நீர்நிலைகளில் வாழும் உயிரினங்களுக்கு உயிர் வாழ்தல் மிகவும் கடினமான செயலாகும். கரெக்டு தானே. ஆக்சிஜனானது நைட்ரஜனை விட 2 மடங்கு நீரில் அதிகமாக கரையும். அதனால தான் நைட்ரஜன், இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நைட்ரஜன் மாதிரியே இதுவும் கம்மியாக தான் கரையுது அப்படின்னா என்ன ஆகும், அது கடலில் வாழக்கூடிய உயிரினங்களுக்கு இது ரொம்ப கடினமானதாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அவ்வளோதான். சரிங்களா. அடுத்தது இணைந்த நிலையில் ஆக்சிஜனானது பூமியின் மேலோட்டில் சிலிக்கேட்டுகளாகவும், இணைந்தல்னா மற்ற வாயுக்களோடவோ இல்லை மனிதனோட தாவரங்கள் எல்லாம் காணப்படும் அப்படின்னு நான் சொன்னேன் இல்லைங்களா. அந்த மாதிரி தான் இணைந்த நிலையில் ஆக்சிஜனானது புவியின் மேலோட்டில் சிலிக்கேட்டுகளாகவும் உலோக ஆக்சைடுகளாகவும் உள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. சிலிக்கேட்டுகளாகவும் உலோக ஆக்சைடாகவும். மேலும் பூமியில் உள்ள நீரிலும் ஆக்சிஜன் உள்ளது. நீரில் கண்டிப்பாக ஆக்சிஜன் இருக்கிறனால தாங்க அங்கே இருக்க உயிரினங்களை உயிர் வாழ்து, இல்லைன்னா அது இறந்துடும். வளிமண்டலத்தின் மேல் அடுக்குகளில் ஆக்சிஜன் ஓசோன் எனப்படும் மூவணு மூலக்கூறுகளாக காணுது. அதாவது வளிமண்டலத்தின் மேல் அடுக்கில் ஆக்சிஜன் எப்படி காணப்படுதுன்னா ஓசோனாக காணப்படுது. ஓகேங்களா. பூமியினுடைய மேலோட்டில் பார்த்தீங்கன்னா மற்ற தனிமத்தோட சிலிக்கேட்டுகளாகவும் உலோக ஆக்சைடாகவும் காணப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. என்னென்ன தனிமம்ல எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குன்னு ஒரு வரைபடம் மூலயமா சொல்லியிருக்காங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன் பார்த்தீங்கன்னா 46.6% காணப்படுது. இதே சிலிக்கான் பார்த்தீங்கன்னா 27.7, அலுமினியம் பார்த்தீங்க அப்படின்னா 88.1, சரி. அடுத்தது இரும்பு பார்த்தீங்க அப்படின்னா 5.0. அடுத்து பார்த்தீங்கன்னா கால்சியம் 3.6. அடுத்து சோடியம் 2.8. அடுத்து பொட்டாசியம் 2.6, அதாவது 2.6%. மெக்னீஷியம் 2.1%. இதெல்லாம் 1 மார்க்கில் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா.
இதுதான் வந்து பூமியில் காணப்படக்கூடிய தனிமங்களுடைய சதவீதம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஆக்சிஜனுடைய பண்புகள், ஆக்சிஜன் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஆக்சிஜன் பார்த்திங்கன்னா நிறமற்ற மணமற்ற சுவையற்ற வாயு. இது வந்து ஒரு வாயு, இதுக்கு நிறமும் இருக்காது மனமும் இருக்காது, டேஸ்ட் இது பண்ணிங்கன்னா சுவையும் எதுவுமே கிடையாது. ஆக்சிஜன் பார்த்திங்கன்னா சுவையாக இருந்தால் என்னவா இருக்கும் நீங்கள் நினச்சி பாருங்கள், ஒரு கற்பனையாக நினச்சி பாருங்கள், சும்மா சொல்லுங்கள் ஓகேங்களா. ஆக்சிஜன் சுவையாக இருந்தால் என்ன நிகழும்னு நீங்கள் நினச்சி பாருங்கள். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா வெப்பத்தையும் மின்சாரத்தையும் கடத்தாது. இது வந்து வெப்பத்தை மின்சாரத்தை கடத்தாது. ஆக்சிஜன் குளிர்ந்த நீரில் உடனடியாக கரையும். ஆக்சிஜன் வந்து கரையும் தன்மையுடையது. இது காற்றை விட கனமானது அப்படின்னு சொல்கிறாங்க. அதிக அழுத்தம் மற்றும் குறைந்த வெப்பநிலைக்கு உட்படுத்தும் போது திரவமாக மாறுது. புரியுதுங்களா? அதிக அழுத்தம் மற்றும் குறைந்த வெப்பநிலைக்கு உட்படுத்தும் போது இது வந்து திரவமாக கிடைக்குதாமா. இது எரிதலுக்கு துணை புரிகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? இதெல்லாம் வந்து இயற்பியல் பண்புகள். இப்போ நார்மலாக வேதி பண்புகள், இது மற்றதோட சேர்ந்து என்னென்னலாம் நிகழ்த்துது, மற்ற உலோகங்கள் அலோகங்களோடலாம் சேர்ந்து என்ன பண்ணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஆக்சிஜனுடைய வேதி பண்புகள். ஃபஸ்ட்டு எரிதல். ஆக்சிஜன் தனித்து எரியும் தன்மையற்றது. இது தன்னாவே எரியாதுங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஆக்சிஜன் வந்து தனித்து எரியும் தன்மை இருந்தால் என்ன ஆகும் நீங்கள் நினச்சி பாருங்கள். நான் எல்லாமே எரிஞ்சிட்ருக்கோம் இந்த உலகத்தில். ஓகேங்களா? அதனால் ஆக்சிஜன் வந்து தனித்து எரியும் தன்மையற்றது. ஓகேங்களா? ஆனால் இது பிற பொருட்களின் எரிதலுக்கு துணை புரியும். ஆமாம், கண்டிப்பாக. இப்போ ஏதாவது இது பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக இது எரியும். ஆக்சிஜனுக்கு தானாகவே தீப்பற்றும் எரியும் தன்மை இருந்தால் நமது வளிமண்டலத்தில் உள்ள அனைத்து ஆக்சிஜனும் எரியும் ஒரு தீக்குச்சி மட்டுமே போதுமானதாக இருக்கும். நான் தான் சொன்னேன் இல்லைங்களா, நம்மளுக்கு மட்டும் எரியக்கூடிய தன்மையாக இருந்ததுன்னா என்ன ஆகும்னு நீங்கள் நினச்சி பாருங்கள். எல்லாமே வந்து எரிஞ்சிடும். அடுத்து உலோகங்களுடன் வினை. உலோகங்களுடனா அதாவது ஆக்சிஜன் வந்து உலோகத்தோட எப்படியெல்லாம் வினை புரியுது அப்படின்னு பார்க்கலாம். உலோகம்னா என்ன? சோடியம், பொட்டாசியம், மெக்னீஷியம், அலுமினியம் மற்றும் இரும்பு, இது எல்லாமே வந்து உலோகங்கள் இல்லையா. இவற்றை எல்லாத்துக்கூடையும் ஆக்சிஜன் வினைபுரிந்து அவற்றினுடைய ஆக்சைடுகளை தெரியுது. எந்த உலோகம் வினைபுரிதோ அதனுடைய ஆக்சிஜனோட வினைபுரிவது அந்த உலோகத்தினுடைய ஆக்சைடு வெளிவருது. இவை பொதுவாக எப்படி இருக்குன்னா காரத்தன்மையுடையதாக இருக்கும்னு சொல்கிறாங்க. ஆனால் இவை ஒவ்வொன்றும் ஆக்சிஜனுடன் வேறுபட்ட வினைத்திறனுடன் தான் செயல்படுகின்றன. வெவ்வேறு வினைத்திறனில் தான் இது வினை புரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ சோடியம் வந்து ஆக்சிஜனோட இருந்து சோடியம் ஆக்சைடு கிடைக்கிது. 2Na2O, அதாவது சோடியம் ஆக்சைடு கிடைக்கிது அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? இப்போ மற்ற உலோகங்கள்லாம் எப்படி வினை புரியுதுன்னு பாருங்கள். என்ன வினை புரிஞ்சு என்னென்னலாம் கிடைக்கிது அப்படின்னு சொன்னேன். அதாவது பொட்டாசியம் பொட்டாசியம் அரை வெப்பநிலையில் நான் நார்மல் டெம்பரேச்சர், நம்ம ரூம் டெம்பரேச்சர் இருக்கு இல்லைங்களா, நம்ம ரூமுடைய வெப்பநிலையிலேயே வினை புரியும் ஆக்சிஜனோட. சரிங்களா? அது வினை புரிஞ்சு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொட்டாசியம் ஆக்சைடு அப்படிங்கிறது கிடைக்கும். இதே மெக்னீஷியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது மெதுவாகவே வெப்பப்படுத்துதல். இது மெக்னீஷியம் வந்து ஆக்சிஜனுடன் வினை புரிஞ்சு என்ன கிடைக்குது? மெக்னீஷியம் ஆக்சைடு அப்படிங்கிறது ஒன்று கிடைக்குது. புரியுதுங்களா? மெதுவாக வெப்பப்படுத்துனீங்க அப்படின்னா, அதாவது மெக்னீஷியம் ஆக்சிஜன் வச்சு ஒட்டுக்க வச்சு லைட்டாக நீங்கள் வெப்பப்படுத்தணும். ஏன்னா பொட்டாசியம் அப்படி கிடையாது. ரூம் டெம்பரேச்சர் அப்படியே வச்சிங்கன்னா, ரெடி மிக்ஸ் பண்ணி வச்சிங்கன்னா போதும், அது வந்து என்னவாயிரும், அது வந்து பொட்டாசியம் ஆக்சைடாக கிடைக்கும். இதே மெக்னீஷியம் என்னவாகும் அப்படின்னா லைட்டாக ஹீட் பண்ணிங்கன்னா போதும், அது என்னவாகும், மெக்னீஷியம் ஆக்சைடாக நமக்கு கிடைக்கும். இதே கால்சியம் அப்படின்னா மெதுவாக, இதுவும் அதே மாதிரி மெதுவாக வெப்பப்படுத்தினீங்க அப்படின்னா கால்சியம் ஆக்சைடு நமக்கு கிடைக்கும். இரும்பு, காப்பர், வெள்ளி, சில்வர் இது எல்லாமே வந்து அதிக வெப்பநிலையை நீங்கள் கொடுக்குறப்ப தான் என்ன ஆகும், இரும்பு ஆக்சைடு, காப்பர் ஆக்சைடு, சில்வர் ஆக்சைடு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? அடுத்து வந்தீங்கன்னா தங்கம், பிளாட்டினம் வந்து இதெல்லாம் வினை புரியாதுங்க, அப்படியே தான் இருக்கும். நீங்கள் என்ன பண்ணீங்கன்னாலும் வினை புரியாது. ஹீட் பண்ணிங்கன்னா கூட அது ஒன்றுமே ஆகாது, அதனுடைய ஆக்சைடுலாம் நமக்கு கிடைக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி கிடைக்கிற மாதிரி தான் என்ன ஆகும் நீங்கள் நினச்சி பாருங்கள், கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்கள். சப்போஸ் தங்கமும் பிளாட்டினமும் ஆக்சிஜனோட இப்போ காப்பர், இது பொட்டாசியம் மாதிரி அரை வெப்பநிலையிலேயே வந்து வினை புரிஞ்சுதுன்னா என்ன ஆகும் அப்படிங்கிறத திங்க் பண்ணி பாருங்கள். என்ன ஆகும்? கண்டிப்பாக நம்ம யாருமே ஜுவல்ஸ்லாம் போட முடியாது, அது ஆக்சைடாக மாறிட்டே இருக்கும். தங்க ஆக்சைடாவோ இல்லை பிளாட்டினம் ஆக்சைடாவோ. புரியுதுங்களா? அடுத்து செயல்படும். ஒரு மெக்னீஷியம் நாடாவே அதை தீப்பற்றும் வரை தீச்சுடரில் வெப்பப்படுத்தணும். பிறகும் எரியும் அந்த நாடாவை ஆக்சிஜன் உள்ள குடுவியில் காட்டவும். பிரகாசமான ஒளியுடன் அந்த நாடா எரிவதுடன் வெண்மையான மெக்னீஷியம் ஆக்சைடும் சாம்பலாக நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா?
அடுத்து அலோகங்களுடன் வினை. இப்போ எல்லாமே பார்த்தது உலோகங்களுடன் வினை. இப்போ அலோகங்களுடன் எப்படி வினை புரியுது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஹைட்ரஜன், நைட்ரஜன், கார்பன், சல்ஃபர், பாஸ்பரஸ் போன்ற அலோகங்களுடன் ஆக்சிஜன் வினை புரிந்து அமிலத்தன்மை வாய்ந்த அலோக ஆக்சைடுகளை உருவாக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது உலோகங்களுடன் வினைபுரிவ அது அந்த உலோகத்துடைய ஆக்சைடை தான் கொடுக்கும். ஓகேவா? ஆனால் இங்கே வந்து அமிலத்தன்மை உள்ள அலோக ஆக்சைடுகளை கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அலோக ப்ளஸ் ஆக்சிஜன் ஈக்குவல் டு அலோக ஆக்சைடு. இதே வந்து பார்த்தீங்கன்னா கார்பனோட ஆக்சிஜன் வினைபுரிந்து என்ன உருவாகுது? கார்பன் டை ஆக்சைடு. புரியுதுங்களா? அது எப்படிலாம் கிடைக்குதுன்னு பார்ப்போம். கார்பன் வந்து ஆக்சிஜன் வினைபுரிந்து கார்பன் டை ஆக்சைடு கிடைக்கிறது. நைட்ரஜனோட வினைபுரிந்து நைட்ரிக் ஆக்சைடு கிடைக்கிறது. சல்ஃபரோட வினைபுரிந்து சல்ஃபர் ஆக்சைடு கிடைக்கிறது. அதே பாஸ்பரஸோட வினைபுரிந்து பாஸ்பரஸ் ட்ரை ஆக்சைடும் அல்லது பாஸ்பரஸ் பென்டாக்சைடும் கிடைக்குது. ஓகேங்களா? சிறிதளவு பாஸ்பரஸ் துண்டினை வெப்பப்படுத்தி அதனை ஆக்சிஜன் உள்ள குடுவியினுள் நுழைக்கவும் என்ன ஆகும்? பாஸ்பரஸ் மூச்சடைக்கிற அளவுக்கு ஒரு வாசனையை கொடுக்குமாமா. எரிந்து அது பாஸ்பரஸ் பென்டாக்சைடு தெரியுது. அது மூச்சடைக்கு வர அளவுக்கு பயங்கர வாசமாக இருக்கும். அந்தளவுக்கு ஒரு இதாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. அடுத்தது வந்து இது ஹைட்ரோ கார்பனுடன் எப்படி வினை புரியுது? ஹைட்ரோ கார்பனாவே என்னென்னு நம்ம படிச்சிருக்கோம். மீத்தேன், ஈத்தேன், ப்ரொப்பைன், பென்டேன், இது எல்லாமே பியூட்டேன், பென்டேன், அது எல்லாமே நம்ம வந்து ஹைட்ரோ கார்பன் படிச்சிருக்கோம். அதாவது ஒரு கார்பன் அணுவும் ஒரு கார்பன் அணுவில் கார்பன் அணுவும் ஹைட்ரஜன் அணுவும் இணைந்தது தான் ஹைட்ரோ கார்பன் இல்லைங்களா? இந்த ஹைட்ரோ கார்பனுடன் ஆக்சிஜன் வந்து எப்படி வினைபுரியுது அப்படின்னு பார்க்கலாம். சரிங்களா? ஆக்சிஜன் ஹைட்ரோன் கார்பன்களுடன், அதாவது கார்பனையும் ஹைட்ரஜனையும் கொண்டுள்ள சேர்மங்கள் உடன் வினைபுரிந்து கார்பன் டை ஆக்சைடையும் நீரையும் தருகிறது. ஓகேங்களா? இது எந்த ஹைட்ரோ கார்பனோட வினைபுரிந்தாலும் சரி கார்பன் டை ஆக்சைடையும் நீரையும் தருது. இது எல்லாமே அது என்னத்தை கிடைக்குது அப்படின்னா வெப்ப ஆற்றலும் ஒளியும் கிடைக்குது. ஓகேங்களா? எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா மரம், பெட்ரோல், டீசல், சமையல் எரிவாயு போன்ற இது எல்லாமே ஹைட்ரோ கார்பனுடைய கலவைகள் தானே. இது எல்லாத்தையுமே வந்து ஆக்சிஜன் நெறியும் பொழுது என்ன கிடைக்கும் பார்த்தீங்கன்னா வெப்பம், கண்டிப்பாக ஹீட் உருவாகுது இல்லைங்களா? வெப்பம் மற்றும் ஒளி, அது வெளிச்சமாக தெரியுங்களா? அந்த ஒளியும் உருவாகுது அப்படிங்கிறாங்க. ஓகேங்களா? கண்டிப்பாக உருவாகும். மரத்தை எரிச்சு பாருங்கள் என்ன ஆகுது? பெட்ரோல் இப்போ பற்ற வச்சு பாருங்கள் என்ன ஆகுது? கண்டிப்பாக எரிஞ்சு ஒரு ஒளி கிடைக்கும் இல்லையா? அதுதான் ஹைட்ரோ கார்பன் ப்ளஸ் ஆக்சிஜனோட இருந்து கார்பன் டை ஆக்சைடு, நீராவி, வெப்ப ஆற்றல், ஒளியும் கிடைக்கும். ஓகேங்களா? அடுத்து துருப்பிடித்தல் அப்படின்னு ஒரு பண்பு இருக்குது. ஓகேவா? அது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க. இது வந்து ஆக்சிஜன் வந்து இரும்போட வினைபுரிகிறது தான் வந்து துருப்பிடித்தல் அப்படின்னு சொல்கிறாங்க. காற்று மற்றும் ஈரப்பதத்தின் முன்னிலையில் இரும்பு அதனுடைய நீரேறிய ஆக்சைடாக மாறும் நிகழ்வு தான் வந்து துருப்பிடித்தல். ஓகேவா? காற்று மற்றும் ஈரப்பதத்து முன்னிலையில் வந்து இரும்பு அதனுடைய நீரேறிய ஆக்சைடாக மாறுறதுக்கு பேர் தான் வந்து துருப்பிடித்தல் என்பதுங்க. துரு என்பது நீரேறிய இரும்பு அப்படின்னு ஆக்சைடு ஆகும். ஓகேங்களா? துரு என்பதுக்கு என்ன பொருள்னா நீரேறிய இரும்பு ஆக்சைடு. பார்த்தீங்கன்னா இரும்பு ஆக்சிஜனுடன் இருந்து இரும்பு ஆக்சைடு கிடைக்குது. ஓகேவா? இந்த இரும்பு ஆக்சைடு மறுபடியும் நீரோட சேர்ந்து என்னவாகும்? இதுதான் துருப்பிடிக்கிறதல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? எக்ஸுங்கிறது ஒரு மூலக்கூறினுடைய எண்ணிக்கை. அவ்வளோதான். இப்போ ஆக்சிஜனுடைய பயன்கள் என்னென்னு பார்க்கலாம். ஆக்சிஜன் பார்த்தீங்கன்னா உலோகங்களை வெட்டவும் இணைக்கவும் பயன்படும் ஆக்சி அசிட்டிலின் உருளைகளில் இது பயன்படுது அப்படின்னு சொன்னாங்க. அதே சமயம் எக்கில் உள்ள கார்பன் மாசை நீக்க பயன்படுகிறது அப்படின்னு சொன்னாங்க. விலங்குகள் மற்றும் தாவரங்களின் சுவாசத்திற்கு ஆக்சிஜன் கண்டிப்பாக இது வந்து உதவுது. ராக்கெட்டில் எரிபொருளாகவும் ஆக்சிஜன் படுகிறது. உலோகங்களை வெட்ட இணைக்க பயன்படும் ஆக்சி அசிட்டிலின் உருளைகளில் பயன்படுது. வெல்டிங் பயன் செய்கிறதுல எக்கில் உள்ள கார்பன் மாசை நீக்கவும் பயன்படுது. ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்தா ஆழ்கடலில் மூழ்கவரங்கள், அதாவது ஆழத்துக்கு கடல் ஆழ்கடலில் போய் அந்த இதில் ஆராய்ச்சி செய்கிறாங்களா அவங்க. ஆழ்கடலில் மூழ்குபவர்கள், மலை ஏறுபவர்கள், மலையின் உச்சிக்கு போகிறவங்க, விண்வெளி வீரர்கள் மற்றும் நோயாளிகளுக்கு தேவைப்படும் செயற்கை சுவாசத்தில் ஆக்சிஜன் பயன்படுகிறது. நான் ஆஸ்பத்திரியில் போய் பார்த்தீங்கன்னாவே தெரியும், ஆக்சிஜன் சிலிண்டர் வச்சு இது கொடுப்பாங்க இல்லையா, மூச்சு விட முடியாதவங்களுக்கு, அந்த மாதிரி அதுவும் பயன்படுது அப்படின்னு சொன்னாங்க. கரித்துள்ளுடன் ஆக்சிஜன் இணைத்து வெடிபொருள் தயாரிக்கிறோம். கண்டிப்பாக வெடிபொருள் தயாரிக்கவும் நம்ம பயன்படுது. மெத்தனால் மற்றும் அம்மோனியா தயாரிக்க இது பயன்படுது அப்படின்னு சொன்னாங்க. அம்மோனியா தயாரிக்கவும் இது ஆக்சிஜன் பயன்படுது. அடுத்து வந்து நைட்ரஜன். இப்போ எல்லாம் பார்த்தது வந்து ஆக்சிஜனை பற்றி பார்த்தோம். இப்போ நைட்ரஜன் அப்படின்னு பார்க்குறோம். நைட்ரஜன் தான் வந்து மிகவும் முக்கியமான தனிமங்களில் வந்து ஒன்று வந்து நைட்ரஜன் தான். ஆக்சிஜன் எந்தளவுக்கு முக்கியமோ அதே மாதிரி நைட்ரஜன் முக்கியம். தாவரங்களுக்கும் விலங்குகளும் வளருவதற்கு நைட்ரஜன் தேவைப்படுது. ஏன்னா இது மண்ணில் உள்ள நைட்ரஜன் நைட்ரேட்டுகளாக மாற்றி தான் உணவாக மாற்றிக்குது. ஓகேங்களா? அதனால தான் அனைத்து உயிரினங்களுக்கும் தாவரங்கள் உணவு கொடுக்கறதுனால தான் அதுலேருந்து தானே நாம் வந்து சாப்பிட்றோம். தாவரங்களை தானே உணவாக சாப்பிட்றோம். அப்போ எல்லா உயிரினங்களுக்கும் அடிப்படை வந்து நைட்ரஜன் தான். மனிதன் உட்பட அனைத்து உயிரினங்களுக்கும் நைட்ரஜன் உள்ளது. அதாவது
எல்லா உயிரினங்களுக்கு தேவையான நைட்ரஜன் வந்து எல்லா உயிரினங்களுக்கும் நைட்ரஜன் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? அதே சமயம் எல்லா உயிரினங்களையும் பார்த்தீங்கன்னா அப்படின்னா நைட்ரஜன் அப்படிங்கிறது இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம உடம்புல கூட நைட்ரஜன் இருக்குதுங்க, அதை தான் சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? அனைத்து உயிரினங்களின் அடிப்படை கட்டமைப்பு பொருள்களான புரோட்டீன்கள் மற்றும் நியூக்ளிக் அமிலங்களில் முக்கிய தனிமமாக நைட்ரஜன் உள்ளது. அதாவது எல்லா உயிரினங்களுடைய கட்டமைப்பு பொருள் வந்து புரோட்டீன்களும் நியூக்ளிக் அமிலம் தான். கண்டிப்பாக நம்ம இதில் வந்து நியூக்ளிக் அமிலங்கள் இருக்க செல்லில் ஒவ்வொரு செல்லுலேயும் நியூக்ளிக் அமிலங்கள் இருக்குது இல்லைங்களா? அப்போ முக்கிய தனிமமாக அதில் வந்து நைட்ரஜன் உள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க. 1772 ஸ்வீடன் நாட்டைச் சேர்ந்த கார்ல் வில்கம் ஷீலே என்பவரால் தான் முதலாக காற்றிலிருந்து நைட்ரஜன் வந்து பிரித்தெடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. கார்ல் வில்கம் ஷீலே அப்படிங்கிறது தான் நைட்ரஜனை கண்டுபிடிச்சாரு. என்பவர் தான் முதலாக காற்றிலிருந்து நைட்ரஜனை பிரித்தெடுத்தாரு. நான் நைட்ரேட்டை உருவாக்குகிறேன் என்று பொருள்படும் நைட்ரஜன் என்ற வார்த்தையானது நைட்ரோன் மற்றும் ஜூன் ஆகிய கிரேக்க வார்த்தைகளிலிருந்து உருவானது. நைட்ரஜன் வந்து இதுவும் கிரேக்க வார்த்தையில் தான், நைட்ரோன் மற்றும் ஜூன். இதனுடைய மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் நைட்ரேட்டை உருவாக்குகிறேன் அப்படின்னு அர்த்தம். இந்த கிரேக்க வார்த்தையிலிருந்து உருவானது. நைட்டர் என்றால் நைட்ரஜனின் சேர்மமாகிய பொட்டாசியம் நைட்ரேட் ஆகும். நைட்டர்னு சொன்னீங்க அப்படின்னா அது பொட்டாசியம் நைட்ரேட்டுங்க. சரிங்களா? இதில் ஒரு 1 மார்க் கொஷின். ஆண்டன் லவாய்ச்சியர் இதற்கு அசோட் அப்படிங்கிற ஒரு பேரை வச்சார். ஓகேங்களா? இது ரொம்ப முக்கியமான கிரேக்க மொழியில் அசோட் என்றால் வாழ்வு இல்லாதது என்று பொருள். ஓகேங்களா? அசோல்ட் இது ரொம்ப முக்கியமான கொஷின்ங்க, ஞாபகம் வச்சுங்க. டெட்டில் வரக்கூடிய ஒரு கொஷின் தான். அதாவது ஆண்டன் லவாய்ச்சியர் தான் இதற்கு அசோட் அப்படிங்கிற பெயரை பரிந்துரைத்தாரு. கிரேக்க மொழியில் அசோட் அப்படின்னா என்றால் வாழ்வு இல்லாதது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா நைட்ரஜன் பரவல். நைட்ரஜன் எப்படி பரவுதுன்னு பார்க்கலாம். மனித உடலில் 4வதாக அதிக அளவில் காணப்படும் தனிமம் நைட்ரஜன். நம்ம உடம்புக்குள்ளேயே வந்து நைட்ரஜன் காணப்படுது. அது 4வது அதிகமாக காணப்படக்கூடிய தனிமங்களில் வந்து இது 4வது இடம். மனித உடலின் மொத்த நிறையில் 3% அளவுக்கு இது உள்ளது. நம்ம உடம்புல வந்து பார்த்தீங்க அப்படின்னா உடம்புல உள்ள மொத்த நிறையிலேயே பார்த்தீங்கன்னா நம்ம டோட்டல் வெயிட்டில் 3% வந்து நைட்ரஜன் தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நமது அண்டத்தில் பரவலாக 7வது இடத்தில் காணப்படும் தனிமமாகவும் நைட்ரஜன் உள்ளது. நம்ம அண்டத்தில் வந்து பரவலாக 7வது இடத்துல இருக்கிறது வந்து நைட்ரஜன். சனிக்கோளின் துணைக்கோள்களுள் பெரிய துணைக்கோளான டைட்டனின் வாயுமண்டலத்தில் 98% நைட்ரஜன் உள்ளதாமா. பார்த்துக்கோங்க. சனிக்கோளினுடைய துணைக்கோள்கள்லேயே பெரிய கோள் வந்து டைட்டன். அந்த டைட்டனில் தான் வந்து 98% வந்து நைட்ரஜன் உள்ளது. ஓகேங்களா? நைட்ரஜன் வந்து தனித்த நிலையிலும் பிற தனிமங்களுடன் இணைந்த நிலையிலும் காணப்படுகின்றது. ஓகேங்களா? இது தனித்து அதே ஆக்சிஜன் மாதிரி தாங்க, இதுவும் தனித்த நிலையிலும் காணப்படும், மற்ற வாயுக்களோட சேர்ந்தும் காணப்படும். தனித்த நிலையில் நைட்ரஜன் வந்து ஈரணு மூலக்கூறுகளாக உள்ளது. எப்படி ஆக்சிஜன் பார்த்தீங்கன்னா O2ன்னு இருக்குது, அதே மாதிரி நைட்ரஜனும் N2ஆக காணப்படும். எரிமலையிலிருந்து வெளிப்படும் வாயுக்களிலும் நிலக்கரியை எரிக்கும் பொழுது உருவாகும் வாயுக்களிலும் நைட்ரஜன் உள்ளது. இணைந்த நிலையில் பொட்டாசியம், அதாவது இணைந்த நிலையில்னா ஆக்சிஜன் எப்படி மற்ற வாயுக்களோடு இணைந்திருக்கு, அதே மாதிரி இது இணைந்த நிலையில் பொட்டாசியம் நைட்ரேட்டாகவும் சோடியம் நைட்ரேட் மற்றும் சில்லி சால்ட் நைட்ரேட், சோடியம் நைட்ரேட் என்னும் சில்லி சால்ட், சோடியம் நைட்ரேட்டை தான் சில்லி சால்ட் பீட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? பொட்டாசியம் நைட்ரேட்டாகவும் காணப்படுது, சோடியம் நைட்ரேட்டாகவும் காணப்படுது. இந்த சோடியம் நைட்ரேட்டை தான் என்ன சொல்கிறாங்க, சில்லி சால்ட் பீட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஆகிய தாதுக்களாகவும் நைட்ரஜன் கிடைக்கிது அப்படின்னு சொல்லலாம். மேலும் கரிம பொருள்களாகிய புரதம், என்சைம்கள் மற்றும் நியூக்ளிக் அமிலங்களும் நைட்ரஜன் காணப்படுகிறது. புரியுதுங்களா? கரிம பொருள்லையும் காணப்படுது. அதை நம்ம இதில் காணப்படுற நியூக்ளிக் அமிலங்கள் எல்லாத்துலேயுமே நைட்ரஜன், புரதம், என்சைம் மற்றும் நியூக்ளிக் அமிலம் காணப்படுது. இப்போ நைட்ரஜனுடைய இயற்பியல் பண்புகள், இயல்பாக இது எப்படி இருக்கும்? இதுவும் நிறமற்ற, மணமற்ற, சுவையற்ற வாயு. ஓகேங்களா? இது காற்றை விட லேசானதாக இருக்கும். ஆக்சிஜன் வந்து காற்றை விட கடினமான அதிக வெயிட்டாக இருக்கும். இது வந்து லேசானது. நீரில் சிறிதளவே கரையும். ஓகேங்களா? ஆனால் ஆக்சிஜன் வந்து பார்த்திங்கன்னா மேக்சிமம் கரையும். அதனால தான் நீரில் வாழும் உயிரினங்களில் தங்களுக்கு தேவையான ஆக்சிஜனை எடுத்துக்கிறதுக்கு யூஸ் ஆகுது. ஓகேங்களா? மிக குறைந்த வெப்பநிலையில் நைட்ரஜன் திரவமாக மாறுகிறது. பார்ப்பதற்கு இது நீரை போல இருக்கும். ஆமாம், இது மிக கொஞ்சம் திரவமாக காணப்படும். உறையும் பொழுது வெண்மையான திண்மமாக மாறுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக்சிஜன் போலவே நைட்ரஜனும் லிட்மஸ்னுடன் நடுநிலைத்தன்மையுடன் காணப்படுகிறது. ஓகேங்களா? லிட்மஸ் தாளுடன் நடுநிலைத்தன்மையாக காணப்படுது. ஓகேங்களா? இதெல்லாம் தான் இயற்பியல் பண்புகள். அடுத்தது பார்த்தீங்கன்னா நைட்ரஜனுடைய வேதிப்பண்புகள்னால் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். வேதிவினை சாதாரண சூழ்நிலைகளில் நைட்ரஜன் வினைபுரிவதில், ஆனால் உயர் வெப்பநிலையில் மற்றும் அழுத்தம் அல்லது விநியோக நிலையில் பிற தனிமங்களுடன் இது வினைபுரியும். சாதாரண சூழ்நிலையிலாம் இது வினைபுரியாதுங்க. ஆனால் உயர் வெப்பநிலையிலெல்லாம் வந்து கண்டிப்பாக இது வினைபுரியும். விநியோக நிலையிலையோ இல்லை உயர் வெப்பநிலையோ அதிக அழுத்தத்திலேயோ இது வினைபுரியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
எரிதல் நைட்ரஜன் வந்து தானாக எரிவதில்லை, இதுவும் ஆக்சிஜன் மாதிரி தானாக எரியாதுங்க. மற்றும் எரிதலுக்கு துணை புரிவதும் இல்லை. ஆனால் ஆக்சிஜன் பார்த்திங்கன்னா எரிதலுக்கு துணை புரியறதுனால தான் நம்ம இது எரியறதுக்கு அதை பயன்படுத்துகிறோம். ஓகேங்களா? எனவே காற்றில் உள்ள நைட்ரஜனை எரிதலை கட்டுப்படுத்துகிறது. இது எரிதலுக்கு துணை புரியாதனால, ஏதாவது காற்றில் உள்ள எரிதலுக்கு இது துணை புரியாதனால இதுக்கு வந்து என்ன ஆகுது, எரியிறதுனா அதை கட்டுப்படுத்துறதுக்கு இது யூஸ் ஆகுது. எங்கேயாவது வெப்பம் எரிஞ்சுக்கிட்டு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், நைட்ரஜன் இதை கொண்டு அணைச்சிங்கன்னா அது அணைஞ்சிரும். ஓகேங்களா? இது எரிதலுக்கு துணை புரியாது. அடுத்து உலோகங்களுடன் நைட்ரஜன் வந்து எப்படி வினைபுரியுது அப்படின்னு பார்க்கலாம். உலோகங்களுடன் பார்த்தீங்கன்னா லித்தியம், கால்சியம், மெக்னீசியம் போன்ற உலோகங்களுடன் நைட்ரஜன் உயர் வெப்பநிலையில் வினைபுரிந்து அவற்றின் உலோக நைட்ரேட்டுகளை தரும். ஓகேவா? ஆக்சிஜன் பிரிந்து உலோக ஆக்சைடுகளை தரும். இது வந்து உலோக நைட்ரேட்டுகளை தரும். உலோகம் ப்ளஸ் நைட்ரஜன் இது வந்து என்னது, உலோக நைட்ரேட்டு. இதே கால்சியம் அப்படிங்கிற உலோகத்தோட வினைபுரிந்து என்ன ஆகுது, கால்சியம் நைட்ரேட்டு கிடைக்குது. ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா அலோகங்களுடன் வினை. அலோகங்களுடன் எப்படி வந்து நைட்ரஜன் வந்து வினைபுரியுது அப்படின்னு பார்க்கலாம். அலோகங்களான ஹைட்ரஜன், ஆக்சிஜன் போன்றவற்றுடன் நைட்ரஜன் வந்து அதிக வெப்பநிலையில் வினைபுரிந்து அவற்றின் நைட்ரஜன் சேர்மங்களை தருது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது அலோகம் ப்ளஸ் நைட்ரஜன் சேர்ந்து நைட்ரஜன் சேர்மம். ஹைட்ரஜனும் நைட்ரஜனும் சேர்ந்தால் என்ன கிடைக்கிது, நமக்கு அம்மோனியா கிடைக்கும். ஓகேங்களா? இப்போ நைட்ரஜனுடைய பயன்கள். நைட்ரஜன் நம்ம அன்றாட வாழ்க்கையில் எப்படியெல்லாம் பயன்படுத்துகிறோம் அப்படின்னு பார்க்கலாம். ஓகேங்களா? அதாவது திரவ நைட்ரஜன் வந்து குளிர்சாதன பெட்டியில் பயன்படுத்துதாங்க. ஓகேங்களா? இதே சில வேதிவினைகள் நிகழ்வதற்கு தேவையான மந்தத்தன்மையை நிலவு செய்யுது, மந்த நிலையை வந்து உருவாக்க செய்யுது. அம்மோனியா தயாரிப்பில் ஹேபர் முறையில் வந்து இது பயன்படுது. இம்முறை மூலமாக தான் தயாரிக்கப்படும் அம்மோனியங்கள் உரங்கள் தயாரிப்பிலும் நைட்ரிக் அமிலம் தயாரிப்பிலும் பயன்படுத்துகிறாங்க. இது வாகனங்களின் டயர்களில் நிரப்பப்படுகிறது. ஓகேங்களா? வாகனங்களில் காற்றுக்கு பதிலாக இதுவும் நிரப்புறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. வெப்பநிலைமானிகளில் உள்ள பாதரசம் ஆவியாகாமல் தடுக்க பாதரசத்திற்கு மேல் உள்ள வெற்றிடத்தை நிரப்ப நைட்ரஜன் பயன்படுத்துகிறாங்க. நம்ம உள்ள வெப்பநிலைமானி டெம்பரேச்சர் இது படித்தோங்க இல்லையா, அது வந்து பார்த்திங்கன்னா பாதரசம் உள்ளே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பாதரசம் அப்படியே சும்மா விட்டுதான் அது ஆவியாயிரும். அதை வந்து தடுக்கிறதுக்காக இந்த நைட்ரஜன் வந்து வெற்றிடத்தை, அது மேலுள்ள வெற்றிடத்தை நிரப்ப நைட்ரஜன் வந்து பயன்படுத்துகிறாங்க. பலவிதமான வெடிப்பொருள்களாகிய டிஎன்டி, ட்ரை நைட்ரோடொலுவின், நைட்ரோகிளிசரின், ட்ரை நைட்ரோடொலுவினோ, நைட்ரோகிளிசரின் மற்றும் துப்பாக்கி வெடிமருந்து ஆகியவற்றை தயாரிக்க நைட்ரஜனை வந்து பயன்படுத்துகிறாங்க. இது ரொம்ப முக்கியம், நைட்ரோடொலுவின். ஓகேங்களா? இதெல்லாம் தயாரிக்க நைட்ரஜன் பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா உணவுப் பொருள்களை பதப்படுத்துறதுக்கு, கெட்டு போகாமல் பதப்படுத்தவும், துருப்பிடிக்காத இரும்பு தயாரிக்கவும், தீ விபத்து சார்ந்த பேராபத்துகளை குறைக்கவும், வெப்பத்தினால் ஒளிரும் விளக்குகள் போன்றவற்றில் நைட்ரஜன் வந்து பயன்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? நைட்ரஜனுக்கு ஒரு பண்பு இருக்குங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா நைட்ரஜன் நிலைநிறுத்தம் அப்படின்னு. அது என்னன்னு நம்ம பார்க்கலாம். சரிங்களா? காற்று, மண் மற்றும் உயிரினங்களின் வழியாக நைட்ரஜன் தனிம நிலையிலோ அல்லது சேர்மமாகவோ தொடர்ந்து சுழற்சியில் உள்ளது. காற்று, மண் மற்றும் உயிரினங்களின் வழியாக நைட்ரஜன் எப்படி இருக்குது, தனிமையாகவோ அல்லது சேர்மமாகவோ தொடர்ந்து சுழற்சி இருக்குது. இவ்வாறு இயற்கையில் கார்பன் சுழற்சி உள்ளதோ அதே போலவே நைட்ரஜன் சுழற்சி எப்படி இயற்கையிலேயே பார்த்தீங்கன்னா கார்பனும் சுழற்சி அடைஞ்சிட்டே தான் இருக்கேன், அதே மாதிரி நைட்ரஜனும் சுழற்சி அடையுது அப்படின்னு சொல்கிறாங்க. இது தாவரங்களின் முறையான வளர்ச்சிக்கு அவசியமாகுது. இப்போ நாம் எப்படி வளர்றோம் அதே மாதிரி தாவரங்களும் வளருது இல்லைங்களா, அந்த வளர்ச்சிக்கு வந்து நைட்ரஜன் வந்து ரொம்ப முக்கியங்கன்னு சொல்கிறாங்க. ஏன்னா இது காற்றில் உள்ள தனிம நைட்ரஜனை தாவரங்கள் வந்து நேரடியாக பயன்படுத்த முடியாது. ஓகேங்களா? அது என்னவாகும் அப்படின்னா அவற்றின் நீரில் கரையும் நைட்ரஜன் சேர்மங்கள் தேவைப்படுகின்றன. எனவே தங்களுக்கு நைட்ரேட்டுகளை வழங்கக்கூடிய பல்வேறு செயல்முறைகளை தாவரங்கள் சார்ந்துள்ளன. இவ்வாறு காற்றில் உள்ள நைட்ரஜனை நைட்ரஜன் சேர்மங்களாக மாற்றும் முறை தான் நைட்ரஜன் நிலைநிறுத்தம். அதாவது காற்றில் உள்ள நைட்ரஜனை வந்து தாவரங்கள் வந்து நேரடியாக எடுத்துக்க முடியாதுங்க. எப்படி நம்ம அரிசியை டைரெக்டாக சாப்பிடவே முடியாது இல்லையா, அதை சாப்பாடாக்கி தானே சாப்பிட்றோம். அந்த மாதிரி தாவரங்களும் வந்து அந்த காற்றில் உள்ள நைட்ரஜன் வந்து நேரடியாக யூஸ் பண்ணி உணவை தயாரிக்க முடியாது. ஓகேங்களா? அது என்ன பாகும் அப்படின்னா அந்த நைட்ரஜனை எடுத்து நீரில் கரைஞ்சி நைட்ரேட்டுகளாக மாற்றி அது உண்ணக்கூடிய தனக்கு தேவையான உணவை வந்து தயாரிச்சுக்கொள்ளும். இந்த நிகழ்ச்சிக்கு பேர் தான் நைட்ரஜன் நிலைநிறுத்தம். நாம் எப்படி அரிசியை சமைக்கிறோம் அதே மாதிரி இது நைட்ரஜன் வந்து நைட்ரேட்டுகளாக மாற்றும். இதுக்கு தான் நைட்ரஜன் நிலைநிறுத்தம் அப்படின்னு சொல்கிறாங்க. இயற்கையிலே நைட்ரஜன் நிலைநிறுத்தப்படுவதோடு மட்டுமின்றி செயற்கையாகவும் நைட்ரஜனை நிலைநிறுத்தம். இது வந்து இயற்கையிலே தாவரங்கள் செய்துங்க, அதே மாதிரி செயற்கையாகவும் நம்ம செய்ய முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? அதாவது நைட்ரஜன் நிலைநிறுத்தம் எப்படி நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இயற்கை நிலைநிறுத்தம், செயற்கை நிலைநிறுத்தம். இயற்கையாக என்ன வந்து லெகுமினஸ் தாவரங்கள் இல்லை இப்போ வந்து நடைபெறுது, மின்னல் மூலமாகவும் நடைபெறுது. இதே செயற்கையாக பார்த்தீங்கன்னா அம்மோனியா மற்றும் அம்மோனியம் உப்புக்களிலிருந்து அம்மோனியா தயாரிக்கிறப்ப கிடைக்கும். நைட்ரிக் அமிலம் மற்றும் நைட்ரேட் உப்புக்கள் இதன் மூலமும் செயற்கையாக நிலைநிறுத்த முடியும், தயாரிக்கும் போது நிலைநிறுத்த முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? இதுதாங்க நைட்ரஜன். ஓகேங்களா?
இந்த மாதிரி முடிச்சுக்கள்லாம் காணப்படும் பாருங்க, இதெல்லாம் தான் நைட்ரஜனை நிலைநிறுத்த பயன்படுது. அடுத்தது வந்து கார்பன் டை ஆக்சைடு. ஓகேங்களா, இப்போ கார்பன் டை ஆக்சைடு இப்போ பார்த்தது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன் நைட்ரஜன் அப்படிங்கிற 2 வாயு பார்த்தோம். அடுத்து 3ஆவதாக என்ன வாயு பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்பன் டை ஆக்சைடு அப்படிங்கிறது. கார்பன் டை ஆக்சைடு அப்படிங்கிறது ஒரு கார்பன் மற்றும் 2 ஆக்சிஜன் அணுக்களால் பிணைக்கப்பட்ட ஒரு வேதிச்சேர்மம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, இது அறை வெப்பநிலையில் வாயுவாக உள்ளது. கார்பன் டை ஆக்சைடு அப்படிங்கிறது ஒரு கார்பனும் 2 ஆக்சிஜனும் சேர்ந்தது தான் ஒரு வேதிச்சேர்மம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது அறை வெப்பநிலையில் எப்படி இருக்கும், வாயுவாக இருக்கும். இது CO2 என்ற வாய்ப்பாட்டால் குறிக்கப்படுறாங்க சொல்கிறாங்க. பூமியின் வளிமண்டலத்தில் இது காணப்படுகின்றது. இது நம்ம பூமி இருக்கு இல்லைங்களா, நம்ம பூமியில் வளிமண்டலம் இருக்குல்ல, அதுலேயும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பூமியால் திருப்பி அனுப்பப்பட்ட சூரிய ஆற்றலை மீண்டும் பூமிக்கே அனுப்பி உயிரினங்கள் புவியில் வாழ தேவையான வெப்பநிலையை இது வழங்குகிறது. பூமியிலேருந்து ஆற்றல் வருது இல்லைங்களா, சூரிய ஒளி வருது இல்லைங்களா, அதை நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம யூஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் திருப்பி அனுப்புகிறோம் இல்லைங்களா, அதை வந்து மறுபடியும் என்னது உயிரினங்கள் வாழ தேவையாதற்கான வெப்பநிலையை மீண்டும் பூமிக்கு அனுப்புறதுக்கு பேர். பூமிக்கு அனுப்பி உயிரினங்கள் வாழ தேவையான வெப்பநிலையாக இது வழங்குது. ஓகேங்களா, புரியுதா? பூமிக்கு வரக்கூடிய வெப்பத்தை மறுபடியும் இது திருப்பி மறுபடியும் அதை வந்து வெப்பநிலையாக கொண்டு வரும். அதாவது உயிரினங்கள் வாழ தேவையான வெப்பநிலையாக கொண்டு வரும். அதுக்கு வந்து எது முக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கார்பன் டை ஆக்சைடு தான். புரியுதுங்களா? ஆனால் வளிமண்டலத்தில் கார்பன் டை ஆக்சைடின் அளவு மிகவும் அதிகரிக்கும் பொழுது அது பல தீய விளைவுகளை ஏற்படுத்தும். கண்டிப்பாக. ஓகேங்களா, எந்த வாயு அதிகரிக்கிறப்ப தீய விளைவு ஏற்படுத்தும் அப்படின்னா கார்பன் டை ஆக்சைடு அதிகரிக்கிறப்ப தான். கார்பன் டை ஆக்சைடினுடைய பரவல். பூமியினுடைய வளிமண்டலத்தில் கார்பன் டை ஆக்சைடு வந்து பார்த்தீங்கன்னா 0.03% இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பூமியின் வளிமண்டலத்தில் கார்பன் டை ஆக்சைடு எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 0.03%. தாவரங்கள் மற்றும் விலங்குகளின் சுவாசத்தின் போதும் நொதித்தல் நிகழ்வின் போதும் இது வந்து வெளியிடப்படுது. தாவரங்கள் மற்றும் விலங்குகளுடைய சுவாசித்தல் போதும் நொதித்தல் மூலம் இந்த கார்பன் டை ஆக்சைடு வெளியிடப்படுது. ஓகேங்களா, ஏன்னா தாவரங்கள் சுவாசிக்கிறப்ப தான் வந்து கார்பன் டை ஆக்சைடை எடுத்துக்கிட்டு ஆக்சிஜனை வெளியிடுது. ஓகேங்களா, அப்போ தாவரங்கள் விலங்குகளுக்கும் சுவாசித்தலுக்கும் ஒளிச்சேர்க்கைக்கும் வந்து இந்த கார்பன் டை ஆக்சைடு ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது. கார்பன் டை ஆக்சைடு எரிமலையிலிருந்து வரும் மேக்மா மூலம் வெளியேற்றப்படுகிறது. கார்பன் டை ஆக்சைடு எங்கேருந்து வெளியேறுதுன்னா மேக்மா எரிமலையிலிருந்து கூட வருது. எண்ணெய் மற்றும் வாயுக்கள் உயரிய சிதைவுக்குள்ளும் போது கார்பன் டை ஆக்சைடு வருது. எண்ணெய் மற்றும் வாயுக்கள் வந்து சிதவரும் போதும் கார்பன் டை ஆக்சைடு உருவாக சொல்கிறாங்க. மனிதனுடைய செயல்பாடுகளாலும் கார்பன் டை ஆக்சைடு வெளியேறுகிறது. எதுக்காக பார்த்தீங்கன்னா நம்ம சுவாசிக்கும் போது கூட பார்த்தா ஆக்சிஜன் எடுத்துக்கிட்டு கார்பன் டை ஆக்சைடை வெளியிடுறோம். ஓகேங்களா, கார்பன் சுழற்சியின் இயற்கையினுடைய சமநிலையை பாதிக்குது. மனிதனால் உருவாக்கப்படும் கார்பன் டை ஆக்சைடு வளிமண்டலத்தில் இப்போ நம்ம உருவாக்குற கார்பன் டை ஆக்சைடு கூட அதிக அளவு இந்த வளிமண்டலத்தில் அதிகமாகிட்டே வந்துச்சு அப்படின்னா இதனால் என்ன ஆகுது, நம்ம பூமியினுடைய வெப்பநிலை வந்து ரொம்ப அதிகமாகும். இது பூமியினுடைய வெப்பநிலை அதிகமாச்சுன்னா என்னவாகும், அமிலமலை இதெல்லாம் பசுமை இல்ல வாயு இதெல்லாமே ஏற்படுறதுக்கு காரணம் இந்த கார்பன் டை ஆக்சைடு அதிகமாகிறதுனால தான். ஓகேங்களா, இதனால் படிமை எரிபொருள்கள் ஏற்படும் கார்பன் டை ஆக்சைடு இதனால் வளிமண்டலத்தினுடைய கார்பன் டை ஆக்சைடின் அளவு அதிகமாக இருக்கும். ஓகேங்களா, இதனால தான் கார்பன் பரிமாற்றத்திலும் அனைத்து கூடுதல் கார்பன் டை ஆக்சைடையும் அதிகமாச்சுன்னா என்னென்னா நம்ம வளிமண்டலத்தில் ஒவ்வொரு வாயு இவ்வளோ தான் இருக்கும் அப்படின்னு ஒரு இது இருக்குது. ஓகேங்களா, இப்போ நம்ம வந்து அதிகமாக கார்பன் டை ஆக்சைடை உற்பத்தி செய்யணும் தொழிற்சாலைகள்னாலையோ இல்லை நம்மளால மரங்களை வெட்டுறதுனாலையோ கார்பன் டை ஆக்சைடு அதிகமாக நம்ம வெளியிட்டோம் அப்படின்னா என்னவாகும், இந்த வளிமண்டலத்தில் அதிகமாகும். அது வந்து நமக்கு தீங்கு விளைவிக்கக்கூடியது அப்படின்னு தான் சொல்கிறாங்க. சரிங்களா, இந்த கார்பன் டை ஆக்சைடினுடைய இயற்பியல் பண்புகள். இந்த கார்பன் டை ஆக்சைடு பார்த்தீங்கன்னா நிறமற்ற மணமற்ற வாயு. ஓகேங்களா, இது காற்றை விட கனமானது. ஓகேங்களா, இதுவும் ஆக்சிஜன் மாதிரி காற்றை விட கனமானது. எரிதலுக்கு துணை புரியாது அப்படின்னு சொல்கிறாங்க. நீரில் ஓரளவுக்கு நன்றாக கரையக்கூடியது. இது வந்து நீரில் வந்து நன்றாக கரையக்கூடியது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது மேலும் நீல நின்மஸ்தாலை சிவப்பு நிறமாக மாற்றுகிறது. எனவே இது அமிலத்தன்மை வாய்ந்ததுன்னு சொல்லலாம். அதிக அழுத்தத்தை பயன்படுத்தி இதனை திரவமாக்கலாம். அதிகமாக அழுத்தம் கொடுத்தீங்கன்னா இது திரவமாக மாற்றலாம். அது மட்டும் இல்லாமல் இது திண்மமாக கூட மாற்றலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, திடநிலையில் கார்பன் டை ஆக்சைடு உலர் பனிக்கட்டி என்றும் அழைக்கப்படுகிறது. திடநிலையில் கார்பன் டை ஆக்சைடு உலர் பனிக்கட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. இது பதங்கமாதலுக்கு உட்படுத்தக்கூடியது. அதாவது டைரெக்டாக திரவமாக இருந்து வாயு நிலைக்கு மாறுது, சரி திண்மமாக இருந்து வாயு நிலைக்கு மாறுது. அதுதான் பதங்கமாதல். ஏற்கனவே நம்ம படித்தோங்க இல்லையா, டைரெக்டாக திரவ நிலையிலேருந்து டைரெக்டாக வந்து வாயு நிலைக்கு மாறதான் வந்து பதங்கமாதல் அப்படின்னு சொல்கிறோம். கற்பூரம் இதுக்கு எடுத்துக்காட்டு நம்ம ஏற்கனவே படித்தோம். அதுதான் வந்து இந்த கார்பன் டை ஆக்சைடு வந்து டைரெக்டாக திண்ம நிலையிலேருந்து டைரெக்டாக வாயுவாக மாறும். அதை அந்த மாதிரி இதில் தான் வந்து உலர் பனிக்கட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கார்பன் டை ஆக்சைடினுடைய பண்புகள் வேதிப்பண்புகள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். எரிதல், இது தானாக எரியாது மற்றும் எரிதலுக்கும் துணை புரியாது. ஓகேங்களா,
உலோகங்களுடன் எப்படி பார்த்தா கார்பன் டை ஆக்சைடு லேசான உலோகங்களான சோடியம், பொட்டாசியம், கால்சியம் ஆகியவற்றுடன் இணைந்து அவற்றின் கார்பனேட்டுகளை உருவாக்குது. ஆனால் மெக்னீசியம் அதனுடைய ஆக்சைடையும் கார்பனையும் தருகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா இது சோடியம் வந்து கார்பன் டை ஆக்சைடு வந்து சோடியம் கார்பனேட்டும் கார்பன் தருது. ஓகேங்களா. இதே மெக்னீஷியம் மட்டும்தான் மெக்னீஷியம் ஆக்சைடும் கார்பனையும் தருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. புரியுதுங்களா. அடுத்தது பார்த்தீங்கன்னா சோடியம் ஹைட்ராக்சைடுடன் இது எப்படி வினை புரியுதுன்னு பார்க்கலாம். சோடியம் ஹைட்ராக்சைடு காரம், கார்பன் டை ஆக்சைடு. ஓகேங்களா. கார்பன் டை ஆக்சைடு அமிலம் மூலம் நடுநிலையாக்கல் வினைக்கு உட்படுத்தும் பொழுது சோடியம் ஹைட்ராக்சைடுங்கிறது ஒரு காரத்தன்மையுடையதுங்க. ஆனால் கார்பன் டை ஆக்சைடு அமிலத்தன்மை உள்ளதுன்னு நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். ஓகேங்களா. அப்போ காரமும் அமிலமும் ரெண்டு வினை புரிஞ்சா அது என்னவாகும்? அது வந்து நடுநிலையான வினையாக மாறிடும். அதைத்தான் சொல்லியிருக்கிறாங்க. ஓகேங்களா. சோடியம் ஹைட்ராக்சைடுடன் வினை புரியும் போது இது நடுநிலையாக்கல் வினைக்கு உட்படுத்தப்படும். அதனால தான் சோடியம் கார்பனேட்டு உப்பும் நீரும் கிடைக்குது. NaOH + CO2ங்கிறது சோடியம் கார்பனேட் நீரும் கிடைக்கும். Na2CO3 அப்படிங்கிற சோடியம் கார்பனேட்டு நீரும். இது சுண்ணாம்பு நீருடன் எப்படி வினைபுரியுதுன்னு பார்க்கலாம். சுண்ணாம்பு நீரில் ஓரளவு கார்பன் டை ஆக்சைடை செலுத்தும் பொழுது கரையாத கால்சியம் கார்பனேட் உருவாவதால் கரைசல் பால் போல மாறும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. இது வழியா கால்சியம் ஆக்சைடோட கார்பன் டை ஆக்சைடை சேர்த்திங்கன்னா கால்சியம் கார்பனேட் கிடைக்கும். ஓகேங்களா. ஆனால் இது கரையாததுனால இது ஒரு பால் போல நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதிகளவு கார்பன் டை ஆக்சைடு மறுபடியும் வந்து சுண்ணாம்பு நீரில் நீங்கள் செலுத்துனீங்க அப்படின்னா நீரில் செலுத்தும் போது முதலில் பால் போற என்ற நிறம் தோன்றி பின்னர் அது மறைகிறது. ஃபர்ஸ்ட் வந்து வெண்மையாக துருமாவா மறுபடியும் கொஞ்சம் நேரத்தை நீங்கள் மறுபடியும் சேர்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா அப்படின்னா அது மறைஞ்சிரும்னு சொல்கிறாங்க. இதற்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா கரையக்கூடிய கால்சியம் ஹைட்ரஜன் கார்பனேட் உருவாகிறதுனால தான் வந்து இது வந்து அந்த வெண்மை நிறம் வந்து மறைஞ்சிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா. கார்பன் வந்து எங்கே அதிகமாக காணப்படுதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா வெள்ளி கோளத்தின் வளிமண்டலத்தில். வெள்ளி இருக்கு இல்லைங்களா, நம்ம வளிமண்டலத்தில் பார்த்தீங்கன்னா வெள்ளி இது இருக்கு இல்லைங்களா, அதில் பார்த்தீங்கன்னா 96லேருந்து 97% வந்து கார்பன் டை ஆக்சைடு தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா. கார்பன் டை ஆக்சைடின் அளவு அதிகமாக இருப்பதால் வெள்ளியின் மேற்பரப்பால் வெப்பத்தை தக்க வைத்து கொள்ள முடிகிறது. இதனால தான் வந்து வெள்ளியின் எப்பயுமே வந்து வெள்ளி வந்து ரொம்ப அதிகமாக வெப்பமாக இருக்குது. ஓகேங்களா. வெள்ளியின் மேற்பரப்பு வெப்பநிலை சுமாராக தோராயமாக 462°C இருக்குதாமா, பார்த்துக்கோங்க. எனவே தான் சூரிய குடும்பத்தில் வெள்ளி மிகவும் வெப்பமான கோளாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. அதாவது வெள்ளி வந்து தான் அதிகமாக கார்பன் டை ஆக்சைடு காணப்படுது, அதனால தான் அதிக வெப்பமாக காணப்படுது. இதனுடைய வெப்பம் வந்து 462°C. அப்போ அடுத்து கார்பன் டை ஆக்சைடின் பயன்கள். இந்த கார்பன் டை ஆக்சைடு எதுக்கெல்லாம் நமக்கு பயன்படுதுன்னு பாருங்க. காற்றேற்றப்பட்ட குளிர்பானங்கள் அல்லது மின்பானங்கள் தயாரிக்க பயன்படுகிறது. ஓகேங்களா. நம்ம இந்த இது பெப்சி இந்த மாதிரி கோக்லாம் குடிக்கிறோம்ல, அதுதான் அந்த குளிர்பானங்கள் தயாரிக்க அது மின்பானங்கள் தயாரிக்க பயன்படுது. திட கார்பன் டை ஆக்சைடு உலர்பனிக்கட்டி எனப்படுது. இது குளிர்பதன பெட்டிகளில் குளிரீட்டியாக பயன்படுகிறது. இது வந்து உலர்பனிக்கட்டிங்கிறது திட கார்பன் டை ஆக்சைடு திட நிலையில் காணப்படுகின்றது வந்து உலர்பனிக்கட்டின்னு சொல்கிறோம் இல்லையா, அது குளிர்பதன பெட்டிகளில் ஃப்ரிட்ஜில் பார்த்தீங்கன்னா குளிரூட்டியாக பயன்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியே சில்னஸ் தான் வச்சுக்கிறதுக்காக. ஓகேங்களா. இது மிகவும் குளிர்ச்சியாக இருப்பதால் காற்றில் உள்ள ஈரப்பதம் இதன் மீது விழுந்து அடர்த்தியான வெண்ணுரை புகை மூட்டம் போன்ற தோற்றம் உருவாகுது. இப்பண்பு மேடை நிகழ்ச்சிகளிலும் சினிமா காட்சியிலும் பயன்படுத்துகிறது. அதாவது இது ரொம்ப ஈரமாக குளிர்ச்சியாக தானே இங்கே இருக்குது, அதனால காற்றில் உள்ள ஈரப்பதம் இதன் மூலம் விழுகிறப்ப அப்படியே ஒரு புகை மூட்டம் மாதிரி இருக்கும். தான் இந்த மாதிரி இந்த டம்ளரில் பாருங்கள், இந்த மாதிரி ஒரு புகை மூட்டமாக இருக்கும். இதைத்தான் வந்து இந்த ஸ்டேஜ் ஸ்டோவ்லாம் வந்து ஒரு மேகமாக யூஸ் பண்ணுறாங்க. ஓகேங்களா. இந்த இதை வச்சு தான் கார்பன் டை ஆக்சைடு வச்சு தான். அடுத்து கார்பன் டை ஆக்சைடு தீயணைப்பு பணிகளில் பயன்படுகிறது. ஏன்னா இது வந்து எரிதலுக்கு துணை புரியாது இல்லையா, அதனால தீயை அணைக்கிறதுக்கு பயன்படுத்துகிறாங்க. சால்வே முறையில் சோடியம் பைகார்பனேட் தயாரிக்க பயன்படுகிறது. சால்வே முறையில் சோடியம் பைகார்பனேட் தயாரிக்க பயன்படுது. யூரியா போன்ற உரங்கள் தயாரிக்க அம்மோனியாவுடன் சேர்ந்து பயன்படுத்துகிறாங்க. ஓகேங்களா. யூரியா போன்ற உரங்கள், இந்த உரங்களில் தான் வந்து நம்ம விவசாயத்திற்கு வேளாண்மைக்கெல்லாம் பயன்படுத்துகிறோம். அடுத்து வந்து உணவு தானியங்கள் பழங்கள் போன்றவற்றை பதப்படுத்த இது பயன்படுகிறது. சில பழங்கள் தானியங்கள்லாம் நம்ம பதப்படுத்தி வைக்கிறோம் இல்லைங்களா, அதுக்கு இது பயன்படுத்துகிறாங்க. அடுத்தது காற்றேற்றப்பட்ட நீர் என்பது அதிக அழுத்தத்தில் கார்பன் டை ஆக்சைடு வாயு நீரில் கரைந்துள்ள நிலையாகும். இது சோடா நீர். சோடாலாம் நம்ம குடிக்கிறோம் இல்லையா, பார்த்தீங்கன்னா கேஸும் தண்ணி இருக்கிற மாதிரியே இருக்கும். அதிக அழுத்தத்தில் வந்து கார்பன் டை ஆக்சைடை தான் வாயு, அந்த கார்பன் டை ஆக்சைடு வாயு தான் நீரில் கரைந்து இருக்கிற நிலையை தான் வந்து சொல்கிறாங்க. ஓகேங்களா. இது வந்து சோடா நீர் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா பசுமை இல்ல விளைவு மற்றும் உலக வெப்பமயமாதல். ஓகேங்களா. ஃபஸ்ட்டு வந்து பசுமை இல்ல விளைவு.
பசுமை இல்லை விளைவு அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ சூரியனிலிருந்து வரும் ஒளிக்கதிர்கள் நிலப்பரப்பு மற்றும் கடற்பரப்பினால் உறிஞ்சப்படுகின்றன. இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சூரியனிலிருந்து ஒளிக்கற்றைகள் எல்லாம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். சூரியனிலிருந்து ஒளிக்கற்றைகள் வரும் நமக்கு, ஓகேங்களா? அப்போ இங்கே ஒரு கடல் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த கடலினுடைய மேற்பரப்பினால இந்த ஒளிக்கற்றைகள் வந்து உறிஞ்சப்படும், ஓகேங்களா? உறிஞ்சப்பட்டு இது என்ன ஆகும், மறுபடியும் வந்து சில வந்து இது வந்து மறுபடியும் ஒளிக்கதிர்களை வந்து வெளியிடு இல்லையா, உறிஞ்சப்பட்டு மறுபடியும் வெளியிடு இல்லையா, அது எப்படி வெளியிடுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அகச்சிவப்பு கதிர்களாக வெளியிடுது, ஓகேங்களா? அதாவது சூரியன் வரும் ஒளிக்கதிர்களை கடற்பரப்பு நிலப்பரப்பு உறிஞ்சப்பட்டு அது எப்படி வந்து வெளிப்படுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அகச்சிவப்பு கதிர்களாக மறுபடியும் உமிழும், ஓகேங்களா? இந்த உமிழக்கூடிய அகச்சிவப்பு கதிர்கள் வந்து அப்படியே டைரெக்டாக போயிடுச்சுன்னா பரவாயில்ல மேலே. பட் என்ன ஆகுது அப்படின்னா இந்த பூமியில் உள்ள சில வாயுக்களால் உறிஞ்சப்படுது, ஓகேங்களா? இந்த சில வாயுக்கள்ல பூமியில் இருக்கு இல்லைங்களா, அந்த வாயுக்கள்னால இந்த அகச்சிவப்பு கதிர்கள் எல்லாமே உறிஞ்சப்படுது. இந்த அகச்சிவப்பு கதிர்கள் உறிஞ்சப்படுறதுனால என்ன ஆகுது, பூமியினுடைய வெப்பநிலை அப்படியே இருக்கு, ஓகேங்களா? இதனால தான் பூமியினுடைய வெப்பநிலை அதிகரிக்க செய்யுது, ஓகேங்களா? இந்த மாதிரி இந்த அகச்சிவப்பு கதிர்களை உறிஞ்சு கொள்ளக்கூடிய வாயுக்கள் இருக்கு இல்லையா, அந்த வாயுக்கள்ல தான் வந்து பசுமை இல்ல வாயுக்கள் அப்படின்னு சொல்றாங்க, ஓகேங்களா? இந்த மாதிரி நடைபெறக்கூடிய நிகழ்வை தான் வந்து பசுமை இல்ல விளைவு அப்படின்னு சொல்றாங்க. புரியுதுங்களா? பசுமை இல்ல வாயுக்கள், பசுமை இல்ல விளைவு அப்படின்னு சொல்றாங்க. அதாவது என்னன்னா, சூரியனிடமிருந்து வரக்கூடிய ஒளிக்கதிர்கள் கடலின் மேற்பரப்பு அல்லது நிலப்பரப்புல பட்டு மீண்டும் வந்து அது தொடர்பினையாக வந்து என்னவாகும், மீண்டும் வந்து அகச்சிவப்பு கதிர்களாக உமிழும், ஓகேவா? இந்த உமிழக்கூடிய அகச்சிவப்பு கதிர்களை சில பூமியில் உள்ள சில வாயுக்கள் வந்து உறிஞ்சு கொள்ளும், ஓகேவா? இந்த உறிஞ்சு கொள்ளக்கூடிய வாயுக்களை தான் வந்து பசுமை இல்ல வாயுக்கள் அப்படின்னு சொல்றாங்க. இந்த விளைவை தான் வந்து பசுமை இல்ல விளைவு அப்படின்னு சொல்றாங்க. இது உறிஞ்சு அப்படியே வச்சுக்கிறதுனால அப்படின்னா பூமியினுடைய வெப்பம் வந்து அப்படியே இருக்கு, அதாவது அதிகரிக்குது அப்படின்னு சொல்றாங்க, ஓகேங்களா? இந்த பசுமை இல்ல வாயுக்கள்ல என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கார்பன் டை ஆக்சைடு, நைட்ரஸ் ஆக்சைடு, மீத்தேன், குளோரோஃப்ளோரோ கார்பன், இது எல்லாமே வந்து பசுமை இல்ல வாயுக்கள் அப்படின்னு சொல்றாங்க, ஓகேங்களா? கார்பன் டை ஆக்சைடு, நைட்ரஸ் ஆக்சைடு, மீத்தேன், குளோரோஃப்ளோரோ கார்பன், ஓகேங்களா? அப்போ இவ்வாயுக்களின் அளவு தொடர்ந்து வளிமண்டலத்தில் அதிகரிச்சுன்னா என்ன ஆகும், பூமியினுடைய வெப்பநிலை ரொம்ப அதிகமாகும், ஓகேங்களா? ஆமாம், ஏன்னா வாயுக்களின் இந்த அகச்சிவப்புகள் அதிகமாக ஈர்த்து வந்து வச்சுக்கிட்டே இருந்துச்சு அப்படின்னா என்னவாகும், இதனுடைய வெப்பநிலை, பூமியினுடைய வெப்பநிலை அதிகமாகும். அதை தான் இங்கே சொல்லியிருப்பாங்க. சூரியன் இந்த விளக்கங்கள் வந்து எல்லாம் பட்டு மறுபடியும் அகச்சிவப்பு கதிரெல்லாம் வெளியிடும். அதை வந்து வாயுக்கள் வந்து கவர்ந்து வச்சுக்கிறதுனால அது வந்து பூமியாவது ரொம்ப வெப்பமாகவே இருக்கும். இந்த நிகழ்வை தான் வந்து பசுமை இல்ல விளைவுங்கிறாங்க. இந்த அப்சர்வ் பண்ணக்கூடிய வாயு இருக்கு இல்லையா, உறிஞ்சு கொள்ளுதல் வாயுக்கள், அந்த வாயுக்களுக்கு தான் பசுமை இல்ல வாயுக்கள் அப்படின்னு சொல்றாங்க. இதனால பூமியினுடைய வெப்பநிலை தொடர்ந்து உயர்ந்து கொண்டே வருது. இதனால என்ன பண்ணுறதுன்னா வளிமண்டலத்தில் காற்று மாசுபடுத்தின் அளவு தொடர்ந்து அதிகரிப்பதாலும் பசுமை இல்ல விளைவு அதிகமாகிறதுனால புவியினுடைய வாயு மண்டல வெப்பநிலை சராசரியாக உயர்ந்து கொண்டே வருது. இப்போ பூமியினுடைய வெப்பநிலை வந்து அதிகமாக உயர்ந்துக்கிட்டே வருது. இதனால தான் இதைத்தான் வந்து உலக வெப்பமயமாதல் அப்படின்னு சொல்றாங்க, சரிங்களா? இப்படி வந்து பூமியினுடைய வெப்பநிலை அதிகமாகுது இல்லைங்களா, இதுக்கு தான் வந்து உலக வெப்பமயமாதல் அப்படின்னு சொல்றாங்க. உலக வெப்பமயமாதனால என்ன தீமைகள், அதாவது என்ன விளைவுகள் ஏற்படுதுன்னு பார்க்கலாம். உலக வெப்பமயத்தினால ஏற்படும் விளைவுகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பனிமலைகள் மற்றும் பனிப்பாறைகள் உருகுது அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் வெப்பம் அதிகமாச்சுன்னா பனிமலைகள் பனிப்பாறைகள் எல்லாமே உருகும். அடிக்கடி வெள்ளம், மண் அரிப்பு உருவாதல், பருவகால சாராத மழை ஆகியவை அதிகரிக்கின்றன. நான் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும்ல, எப்போ மழை பெய்யுதுன்னே சொல்ல முடியாது. அந்த மழை காலங்களை தவிர மற்ற காலங்களையும் அடிக்கடி மழை பெய்யுது இல்லைங்களா. அந்த மாதிரி பருவம் கால சார்ந்த மழை ஆகியவையும் அதிகரிக்குது. பவளப்பாறைகள் மற்றும் முக்கிய உயிரினங்கள் அழிந்து உயிரி பல்வகைத்தன்மை இழப்புக்கு காரணமாகிறது. ஆமாம், இந்த முக்கியமான பவளப்பாறைகள் உயிரினங்கள்லாம் சில உயிரினங்கள்லாம் அழிந்து கொண்டே வருது, ஓகேங்களா? அதனாலேயும் இந்த உலக வெப்பமயமானது தான் அதுக்கும் ஒரு காரணம். நீர் மற்றும் பூச்சிகளால் வரும் நோய்கள் பரவுகின்றன அப்படின்னு சொல்றாங்க, ஓகேங்களா? இதை தடுக்கிறதுக்கான முறைகள் என்ன, உலக வெப்பமயமாதலை எப்படி தடுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. பூமியையும் அதன் மூலங்களையும் பாதுகாக்கும் பொருட்டு நாம் சில வழிமுறைகளை பின்பற்ற வேண்டும். அவன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா படிம எரிபொருட்களை குறைவாக பயன்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. காடுகளை அழிக்கிறத தடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. குளோரோஃப்ளோரோ கார்பன் வந்து பயன்பாட்டை வந்து குறைக்கணும் அப்படின்னு சொல்றாங்க, ஓகேங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா அதிக எண்ணிக்கையில் மரங்களை நடுதல், அதனால தான் மரங்கள் வளர்க்க சொல்லி சமூக ஆர்வலர்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. பயன்பாட்டை வந்து குறைக்குதல், மீண்டும் மீண்டும் பயன்படுத்துதல். பயன்பாட்டைன்னா நம்ம அதிகமான பிளாஸ்டிக் பொருட்கள் இது மாதிரிலாம் யூஸ் பண்ணுறோம்ல, அதனுடைய பயன்பாட்டை குறைக்க சொல்கிறாங்க. மீண்டும் மீண்டும் பயன்படுத்தணும்னு சொல்கிறாங்க. மற்றும் மறுசுழற்சி செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க, ஓகேங்களா? இதுதான் வந்து உலக வெப்பமயமாதல். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அமிலமழைனா என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நார்மலாகவே நமக்கு தெரியும், நீரானது ஆவியாகி மேலே போய் மேகமாக மாறுது, மேகம் மறுபடியும் வந்து மழையாக பொழியுது அப்படின்னு நமக்கு ஏற்கனவே தெரியும். இந்த மழை நீர் தான் என்னவாகும் அப்படின்னா
நார்மலாக வந்து என்னது மேகம் வந்து நீரெல்லாம் ஆவியாகிறப்ப வேகமாக மாறுது, மறுபடியும் மேகம் தான் வந்து நமக்கு மழையாக பொழியுது. ஓகேங்களா? இந்த மழை அப்படியே பொழிஞ்சதுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, நார்மலாக இதாக இருந்ததுன்னா. பட் இதில் என்ன ஆகுது, என்ன பிரச்சனை அப்படின்னா, நாம் இந்த தொழிற்சாலைகள் இல்லை வேறு வகையாக வந்து சில ஆக்சைடுகள் எல்லாமே வெளியேற்றோம் இல்லையா? இப்போ நைட்ரஜன் சல்ஃபர் ஆக்சைடுகள்லாம் வெளியேறுது. இந்த தொழிற்சாலைகள்லேருந்து வரக்கூடிய புகை, இதில் எல்லாமே வந்து வாகனங்கள்லேருந்து வரக்கூடிய புகை, இதில் எல்லாமே பார்த்திங்கன்னா நைட்ரஜன் ஆக்சைடு சல்ஃபர் டை ஆக்சைடுகள்லாம் இருக்கும். இந்த நைட்ரஜன் சல்ஃபர் டை ஆக்சைடுகள்லாம் காற்றில் கலந்து நிறைய இருக்கிறதுனால இது வந்து என்னதாகும், மேகத்தை போய் அடையும். அப்போ மேகத்தில் ஏற்கனவே என்ன இருக்கும், நீர் இருக்குது. நீர் தானே மேகங்களை உருவாக்கிறது. அப்போ அதில் என்னென்ன மூலக்கூறு இருக்குது, ஹைட்ரஜன் ஆக்சிஜன் இருக்கும். இது நைட்ரஜன் ஆக்சைடு சல்ஃபர் டை ஆக்சைடு இந்த கெட்ட தீங்கு விளைவிக்கக்கூடிய ஆக்சைடுகள் எல்லாமே வந்து நீரோட வினை புரிஞ்சு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது நைட்ரிக் அமிலமாகவும் சல்ஃபர் அமிலமும் கிடைக்கும், சல்ஃபூரிக் அமிலமும் கிடைக்கும். அதாவது நைட்ரிக் அமிலமும் சல்ஃபூரிக் அமிலமும் நெக்ஸ்ட் டைம் வந்து மழை பெய்யறப்ப என்னவாகும், சல்ஃபூரிக் அமிலமும் இது நைட்ரிக் அமிலமாகவும் மழை பெய்யும். இந்த மாதிரி அமிலம் கலந்த மழை பெய்யறது என்னது, தாவரங்களுக்கு நல்லதா? கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா இந்த மழையினால என்ன வரும், தாவரங்கள் வந்து வளர்ச்சி அடையாது. அதுவும் இல்லாமல் நம்மளுடைய மனிதர்களுக்குமே இது தீங்கு விளைவிக்கக்கூடியது தான். இதைத்தான் வந்து அமிலமழை அப்படின்னு சொல்கிறாங்க. புரியுதுங்களா? அதாவது நார்மலாக நம்ம காலில் வந்து என்னவாகும், நீரானது ஆவியாகி மேகமாகி அப்புறம் மழை பெய்யும். ஓகேங்களா? ஆனால் நம்ம இப்போ இருக்க காலகட்டங்களில் தொழிற்சாலைகளிலிருந்து வெளியேறக்கூடிய இந்த நைட்ரஜன் சல்ஃபர்லாம் வந்து நைட்ரிக் ஆக்சைடு சல்ஃபர் டை ஆக்சைடு மற்றும் வாகனங்கள்லேருந்து வரக்கூடிய இந்த ஆக்சைடுகள்லாம் என்னவாகும், காற்றில் கலந்து மறுபடியும் மேகத்தை அடையும். இது மேகத்தில் உள்ள நீரோட வினைபுரிந்து நைட்ரிக் அமிலத்தையும் சல்ஃபூரிக் அமிலம் அப்படிங்கிற அமிலமலையாக பொழியும். இந்த அமிலமலை வந்து உடலுக்கு ரொம்ப தீங்கானது, தாவரங்களும் வளர்ச்சி அடையாது, மனிதனுக்கும் பலவிதமான நோய்களை ஏற்படுத்தும். இதைத்தான் அமிலமலை அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? நார்மலாக பார்த்தீங்கன்னா இயற்கையாகவே ஒரு நீர் வந்து ஆவியாகி மேகமாகி அப்புறம் மழையாக பொழிஞ்சுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதனுடைய pH மதிப்பு, அதாவது தூய மழை நீரினுடைய pH மதிப்பு 5.6 தான் இருக்கும். ஆனால் அமிலமலையின் pH மதிப்பு பார்த்தீங்கன்னா 5.6 விட குறைவாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால தான் வளிமண்டலத்தில் கார்பன் டை ஆக்சைடு இந்நீரில் கரைந்திருக்கிறது. ஏனெனில் வளிமண்டலத்தில் வந்து கார்பன் டை ஆக்சைடு வந்து நீரில் கரைந்திருக்கிறதா இதுக்கு காரணம். ஓகேங்களா? இப்போ இந்த அமிலமலையினுடைய விளைவுகள் என்னென்னு பார்க்கலாம். அமிலமலை பல விளைவுகளை ஏற்படுத்துது. அவற்றுள் சீலே கொடுக்கப்பட்டுள்ளன. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, மனிதர்களுக்கு வந்து கண்களிலும் தோலில் வந்து எரிச்சலையும் உண்டாக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. விதை முளைத்தலையும் வளர்தலையும் தடை செய்கிறது. அதாவது தாவரங்கள் முளைக்கிறது இல்லைங்களா, அதை வந்து இது வந்து தடை செய்யுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே சமயம் மண்ணினுடைய வளத்தை வந்து மாற்றுவதோடு தாவரங்களையும் நீர்வாழ் உயிரினங்களையும் அழிக்குது. ஓகேங்களா? அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கட்டடங்கள் மற்றும் பாலங்களின் அரிப்புக்கும் இதுதான் காரணமாகுது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த அமிலமலையை தடுக்கும் வழிமுறைகள் என்னென்னு பார்க்கலாம். இந்த அமிலமலையை பாதிப்புகளை கீழ்கண்ட வகையில் தடுக்கலாம். என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, பெட்ரோல் டீசல் போன்ற எரிபொருள்களினுடைய பயன்பாட்டை வந்து குறைக்கணும். அழுத்தப்பட்ட இயற்கை வாயுவை பயன்படுத்துறது நல்லது அப்படிங்கிறாங்க. மாற்று எரிபொருளை பயன்படுத்தணும். ஓகேங்களா? இந்த சல்ஃபர் டை ஆக்சைடு நைட்ரிக் ஆக்சைடுலாம் இந்த மாதிரி வராத மாதிரி எரிபொருட்களை பயன்படுத்தணும். தொழிற்சாலை கழிவுகளை பாதுகாப்பான முறையில் வெளியேற்றணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் தான் அமிலமலையை தடுப்பதற்கான வழிமுறைகள். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பாடம் இதோட முடிஞ்சுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.